கோயிலுக்கு காவல் விட்டாளா? வன்னியர்கள் வளர்ந்து விட்டார், வாலிபராயாகி விட்டார், வாழ்வீச்சு சிலம்பு கற்றார், கல்யாணம் முடிப்பதற்கு கங்கணங்கள் கட்டுகிறாள். உடன் பிறந்தாருடைய தேவர் ஒரு மகளை கேட்டு போறாள். தேவர் என்ன சொன்னார், என்ன கொள்ளையிட்டு வெற்றி பெற்றால் குலத்தொழிலில் ஜெயமடைந்தாள். மூத்தவனுக்கு என் மகளை கல்யாணம் முடிக்கலாம் என்று சொன்னார். சல்லா தூணியும் கட்டி சல்லடமும் இடுப்பில் கட்டி கருக்கறி வாழ்க்கையில் கொண்டு கரிய இருள் புறப்பட்டார். பிறந்த நோக்கம் விட்டு பிறண்டு போன வன்னியரை சிறந்த காவலுக்காய் திட்டமிட்டார். தளவாய் சாமி என்ன செய்தார்? ஜோசியரை போல வந்து சொல்லுகிறார் கூறியதனை தென்கரை மகராசர். திருக்கோவில் கொள்ளையிட்டால் திரவியங்கள் கிடைக்கும் என்று செய்தி சொல்ல குதி குதித்தார். வன்னியர்கள் 6 பேரும் அதிலேறி கருவறைக்குள் பொன்மணி ரத்தினங்கள் புதையல் கண்டு மூட்டை கட்ட கண்ணு ரெண்டும் தெரியாமல் கதிகலங்கி தட்டழிந்தார். புதையல் கண்டு மூட்டை கட்ட கண்ணு ரெண்டும் தெரியாமல் கதிகலங்கி தட்டழிந்தார். தளவாய் மாட சுவாமி தானே இதை செய்து விட்டு விஜய நாராயணம் சென்று மார்த்தாண்டம் பண்ணையிலே வன்னிய களவு தன்னை வகையாக சொல்லிவிட்டார். கண்ணூறு தலைவனாரும் கடுங்குறவி ஏறி வந்து வன்னியர கட்டு கட்டி வாளாலே வெட்டி விட்டார். தளவாய் மாட சாமியினால் சங்கதி கேட்ட மரத்தி மகள் தலைவிரி கோலமாய் வன்னியர் தங்கையுடன் ஓடி வந்தாள். சாபமிட்டாள். நடந்ததென்ன, முடிவு என்ன ஆச்சு? வன்னியன் முடிவு என்னாச்சு? சிவனாரும் பார்வதியும் தேவர்களும் தோன்றியல்லோ தென்கரை மகாராஜருக்கு திருமேனி காவலாக ஊழி ஊழி தலைமுறைய உதவ வேண்டும் என்று சொல்லி உயிர் பிச்சை கொடுத்தார்கள்.